வணக்கம் நண்பர்களே. சில மாதங்களுக்கு பிறகு நண்பர் ஒருவரை சந்தித்தேன். கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். அவரிடம் ஏதோ ஒரு மாறுதல் ரொம்ப நேரத்திற்கு பிறகு கண்டுபிடித்தேன். நல்ல வாட்டசாட்டமாக இருந்த அவர் கொஞ்சம் அதிகமாகவே மெலிந்து போயிருந்தார். ஏதோ உடல்நலக் குறைவாக இருக்குமோ என்று எண்ணி, என்னாச்சு, ஏதாவது உடம்புக்கு முடியலையா, ஏன் மெலிஞ்சு போயிட்டீங்கன்னு கேட்டேன். இல்லை நண்பா, உடல் எடையை குறைக்க நான் டயட்டில் இருக்கேன் என்று சொன்னார். உணவியல் நிபுணர் டயட்டிஷியன் ஒருவர் மூலம் அவரின் அறிவுரைப்படி உணவு முறையில் மாற்றம் செய்து வந்ததால் எடை குறைந்து மெலிந்து காணப்படுகிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு அதிகம் பேர் இம்முறையை பயன்படுத்தி உடலை பேணுகின்றனர். மகிழ்ச்சியான விஷயம்தான். இன்னொரு புறம் இன்றைய இளைய தலைமுறையினர் நேரங்கெட்ட நேரங்களில் கட்டுப்பாடின்றி உணவின் காரணமாக உடல் பெருத்து தொப்பை போட்டு கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாமல் சிரமப்படுகின்றனர். உடல் நலத்தை பேணும் உடற்பயிற்சி கூடங்கள், பூங்காக்களின் நடைபாதைகளில் ஆண்களும் பெண்களும் அதிக அளவில் கூடுகின்றனர், நடக்கின்றனர், ஓடுகின்றனர், உடற்பயிற்சி செய்கின்றனர். உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு உடற்பயிற்சி தேவையில்லை. உட்கார்ந்த இடத்தை விட்டு எழாமல் மணிக்கணக்கில் அமர்ந்து பணி செய்கிறவர்களுக்கு நிச்சயம் உடற்பயிற்சி தேவை. இறைவன் மனிதனுக்கு வழங்கிய அருட்கொடை இந்த உடல். உயிர் வாழ எவ்வளவு முக்கியமோ அந்த உடலின் அனைத்து புலன்களும் அதன் முறையான இயக்கமும் அதிமுக்கியம். எல்லாவற்றையும் விட மிக உன்னதமான விஷயம் என்னவென்றால், இந்த உடலை அதனுள் இருக்கும் உயிரை தந்த இறைவன் வாசம் செய்ய விரும்பும் இடமும் அது என்பதுதான். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் அருட்பிரகாச வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவலில் 368வது பாடலில் உயிருறும் உடலையும் உடலுறும் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி என இறைவனிடம் வேண்டுகிறார். உடம்பை வளர்ப்பது என்றால் நன்றாக தீனி போட்டு வளர்ப்பது, விதவிதமான அலங்காரம் செய்து கொள்வது, மிடுக்கான தோற்றம் கொள்வது என்ற பொருள் அல்ல. இறைவனின் வசிப்பிடம் என்பதை உணர்ந்து அதை தவறாக பயன்படுத்தாமல் நல்ல நெறிகளின்படி வாழ்வது, ஆரோக்கியமாக வைத்திருப்பது என்றே பொருள். உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். தவறான கெட்ட பழக்கங்களில் ஈடுபட்டால் அதன் நலம் கெடும். உடலில் நோய் வந்தால் அது மனதையும் சேர்த்து பாதிக்கும். உடலை பாதுகாத்தலே உயிரை பாதுகாக்கும் வழி. நாம் எப்படி சிந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.